தெனாலிராமன் கிருஷ்ணதேவராயரோட அரசவையில் இருந்த கவிஞர். இவரை விகடகவின்னு சொல்வதுண்டு. ஏன் இவருக்கு விகடகவின்னு பெயர் வந்தது? விகடகவின்னா நகைச்சுவையான பாடல் எழுதுபவர்னு அர்த்தம். தெனாலிராமன் பேசும்போதே இயற்கையாகவே நகைச்சுவையும் கலந்து தான் பேசுவாராம். கிருஷ்ணதேவராயர் படைகளில் குதிரைப்படையும் இருந்தது. போர்கள்லாம் இல்லாத சமயத்தில் குதிரையை கவனிச்சுக்க மந்திரி ஒரு யோசனையாக சொன்னாராம். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு குதிரையை கொடுத்துட்டு அதுக்கு தீனி போடுவதற்கு சன்மானமும் கொடுக்கலான்னு. அதே போல் தெனாலிராமனுக்கும் ஒரு குதிரை கொடுக்கப்பட்டது. தெனாலிராமன் அந்த குதிரையை ஒரு கொட்டகையில் அடைச்சி ஒரு சின்ன துவாரம் வழியாக புல் போடுவதற்கு மட்டும் வச்சிருந்தாரு. அந்த துவாரம் வழியாக புல்லை போட்ட உடனே புல்லை வெடுக்குன்னு இழுத்துருமா அந்த குதிரை. பாவம் அந்த குதிரை எலும்பும் தோலுமா இருந்துதான். ஒரு நாள் தன்னோட குதிரைகளை பார்க்கணுன்னு எல்லா குதிரையையும் அரண்மனைக்கு வரவழைச்சாரு மன்னர். எல்லா குதிரையும் ஆரோக்கியமாக இருந்தது. மன்னருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. தெனாலிராமனோட குதிரை மட்டும் அங்கே இல்லை. மன்னர் கேட்குறாரு, தெனாலிராமா, உன் குதிரை எங்க? அதற்கு தெனாலிராமன், அரசே, என்கிட்ட வரும் குதிரை ரொம்ப முரட்டுத்தனமாக உள்ளது அரசே. நீங்கள் என் கூட குதிரைப்படை தலைவரை அனுப்புங்க, அந்த குதிரையை நான் அவர்கிட்டயே கொடுத்து அனுப்பிடுறேன் அப்படிங்கிறாரு. அரசரோட ஆணைப்படி குதிரைப்படை தலைவரும் வந்துட்டாரு. அவருக்கு நீண்ட தாடி இருந்தது. அவர் இந்த துவாரத்தின் வழியாக எட்டி பார்க்குறாரு, குதிரை எப்படி இருக்குமோன்னு. உடனே அந்த குதிரை புல்லுன்னு நினச்சி தாடியை கவ்வி பிடிச்சிடுச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் குதிரை கிட்ட இருந்து படைத்தலைவரை விடுவிக்கவே முடியல. உடனே இந்த விஷயம் மன்னருக்கு தெரிய வந்ததும் மன்னர் ஒருவேளை இது முரட்ட குதிரையாக இருக்குமோன்னு நினச்சி அந்த இடத்துக்கே போயிடுறாரு. குதிரையோட வாயில் படைத்தலைவரோட தாடி சிக்கியிருந்ததை பார்த்து உடனே கொட்டகையை பிரிக்க சொல்லி உத்தரவிடுறாரு. குதிரை எலும்பும் தோலுமா இருந்ததை பார்த்த மன்னருக்கு தெனாலிராமன் மேலே அவ்வளோ கோவம். தெனாலிராமா, என்ன இது? ஏன் குதிரை இப்படி இருக்கு? உனக்கு சன்மானம் கொடுத்தாங்களா இல்லையா? அதற்கு தெனாலிராமன், இப்படி இருக்கும்போதே தாடியை விடாமல் பிடிச்சிட்ருக்கு இந்த குதிரை. நான் மட்டும் இதை நல்லா பார்த்துட்டு இருந்தா படைத்தலைவரோட கதி அதோ கதி தான். கோபத்தை மறந்து தெனாலிராமனை மன்னிச்சிட்டாரு.